பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கான அடித்தளமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு எப்படிங்க ஹோப்பனோப்பனோ சொல்லி தர்றது? நம்மெல்லாம் வளர்ந்து படித்து கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க முடியாமையோ நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணாமல் போகிறோம், அது அடுத்த விஷயம். ஆனால் குழந்தைங்க பச்சை களிமண் மாதிரிங்க. நம்ம எப்படி வேணால் மோல்ட் பண்ணிக்கலாம். அதுங்களுக்கு அதில் லாஜிக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு பிடிச்சவங்க சொன்னால் அது அப்படியே அதே மாதிரி செஞ்சிடும். அப்போது குழந்தைங்களுக்குள்ள இதை சொல்லித்தரது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள், எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஹோப்பனோப்பனோ நமக்குள்ளே இருக்க எல்லா இமோஷன்ஸையும் நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய இமோஷனல் பிளாக்காக பேட்டர்னாக ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போது லைஃப்பில் நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய 4 எழுத்து மந்திரம், எல்லாருமே சொல்லித்தர வேண்டியது 4 எழுத்து மந்திரம் ஹோப்பனோப்பனோ. அதை சின்ன வயசுலேயே நம்ம ஆரம்பிக்கிறோன்னா, அதை அவங்களுக்கு சொல்லித்தர முடியும்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் நிகழும் பாருங்கள். எந்த ஒரு விஷயமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். நம்ம செய்து நம்ம உணர்ந்தால் ஒழிய அதை உணர்வு பூர்வமாக அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டோம். எந்ததுமே வாழ்க்கையில் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? ரெஃபரன்ஸ் நம்ம கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த கடையில் அது நல்லா இருக்கு, அந்த பொருள் ரெஃபரன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். நம்ம எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாருப்பா, ரெஃபர் பண்ணுவோம். ஒரு கடையில் துணி எடுத்தோம்னா ரெஃபர் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் ரெஃபரல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக பதிஞ்சிருச்சுங்க. அதை எப்போ பண்ணுவோம்? நம்ம ஒன்று செஞ்சாதான் அதை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அது அடுத்தவங்களுக்கு இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே அது பொருந்தும், நம்ம பிள்ளைங்களுக்கே அது பொருந்தும். நீங்கள் செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லி செய்ய வைக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? இது ஒரு நீங்கள் டிஸ்க்ளைமராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யலையா பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரது ரொம்ப சிரமங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் என்ஜினியர் இல்லை, என் பிள்ளையை படிக்க வைக்க முடியாதா, சொல்லி தரலையா, அந்த மாதிரிலாம் நம்ம விதண்டாபாதத்துக்கு போகக்கூடாது. அது வேற. இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும், நம்ம அதை உணரணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோப்பனோ பண்ண ஆரம்பிங்க. அடுத்து அதை பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யறதுன்றது ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். அதில் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எதையுமே வாடா கண்ணா இதை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட அதை நம்ம ஒன்ஸ் செஞ்சு காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஈஸியாக பதிஞ்சிருங்க. ஒன்றும் இல்லை, 5 வயசு கீழே இருக்க பிள்ளைங்க, 5-6 வயசு கீழே இருக்க பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடிக்கடி இதை இடிச்சுப்பாங்க, விழுந்துருவாங்க. அது அந்த மாதிரி சூழ்நிலைகள் பெஸ்ட்டுங்க ஹோப்பனோப்பனோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எப்பயாச்சும் இடிச்சுப்போம் இல்லையா? பிள்ளைக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறோம், நம்ம இடிச்சுப்போம். இல்லை நம்மளே இடிச்சுக்கிட்டா மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு கூட பிள்ளைங்க முன்னாடி ஐயோ வலிக்குது அப்படின்னா என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு பிள்ளைங்க ஓடி வரும். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு இது இருக்கும். அப்போது இருடாக்கண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, அம்மா இடிச்சுக்கிட்டேன் வலிக்குது, ஹோப்பனோப்பனோ சொல்லிட்டு வரேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு 5-6 வாட்டி சொல்லுங்க. என்னமோ அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பிள்ளை கவனிக்கும், புரியுதுங்களா? அப்படி கவனிச்சிட்டுனா அப்படி விட்டுட்டு, அப்பா இப்போ கொஞ்சம் சொல்லுக்கண்ணா, வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது சொன்னால் சீக்கிரம் சரியாயிடும். நம்ம ஒரு 4-5 நாள் சரியாகுதுன்னா இது உடனே சரியாயிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். இது சொன்னால் வலி ஜாஸ்தி வலியாக இருக்கிறது கம்மி வலியாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி தாங்க குழந்தைங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் சொல்ல வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பொய் சொல்கிற மாதிரி இல்லையான்னா பொய் கிடையாதுங்க, அது உண்மையும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு அடிபடுறப்போ இந்த ஹோப்பனோப்பனோவை நீங்கள் சொன்னாலும் சரி, பிள்ளைங்க அழுதுட்ருக்கோம் இல்லையா, அதுங்க இடிச்சிக்கிச்சுன்னா அதுங்களுக்கு அந்த நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், வாடா கண்ணா கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு, அதை அழுறத யாருன்னா திட்டணும்னா திட்டிட்டு, அது காரணமானவங்கள அப்படி இப்படி அவங்களை கொஞ்சம் பாசிஃபை பண்ணிவிட்டு, வலிக்கிற இடத்துல கை வச்சுட்டு, வாடா கண்ணா ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு தான் ஒரு 4 மேஜிக் வேர்ட்ஸ் சாமி கொடுத்துருக்காங்க, இதை தான் அம்மா சின்ன வயசுலலாம் சொல்லுவேன். அப்படி இருக்கப்போ உடனே அதெல்லாம் சீக்கிரமாக சரியாக போய்டும், வலியெல்லாம் குறையணும்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கையோ காலோ எங்கே இடிச்சுக்கிட்டாங்களோ வலிக்குதோ அமைக்க விட்டுட்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் சொல்லுங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்டை கேள்வி 1000 கேட்கலாம், ஆனால் ஒரு செயல் எல்லா கேள்வியும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உட்காந்து இந்த மாதிரி சொல்லுங்க, ஒன்றும் கவலைப்படாத கண்ணா இதை சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லுங்க, சரியா? அடுத்து என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரத்தில் குழந்தையோட அழுக நின்றுரும். எப்பயும் 10 நிமிஷம் அழுது ஒரு ட்ராமா அளவுக்கு பண்ணுற பிள்ளைங்க நீங்கள் இந்த மாதிரி ஹோப்பனோப்பனோ சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பாதியாக குறைஞ்சிருங்க. நம்ப முடியல இல்லையா? அந்த மேஜிக்கை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க, சரியா? அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஓகே குழந்தை இப்படி அழுது முடிஞ்சிருச்சு. அடுத்து பிள்ளை லேசாக அடிச்சுக்கும், இவ்வளோ பெருசாக விழுந்த அடி அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இருக்காது. பிள்ளை கொஞ்சம் உடனே சமாளிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படின்றப்போ, கண்ணா நம்மக்கிட்ட தான் 4 மேஜிக் வேர்டு இருக்குல்ல, இடிச்சுக்கிட்டியா, சரிவா
தேய்ச்சிட்டு நம்ம ஹோப்பனோ பண்ண சொல்லலாம். அந்த 4 மேஜிக் வேர்ட் சொன்னால் நம்ம அடிக்கடி இடிச்சுக்கிறதும் குறைஞ்சிரும் டாக்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுற மாதிரி இல்லையா? கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு இமோஷன் இருக்குது, நம்ம உடல் நலத்துக்கு பின்னாடி இல்லையா? அவங்க பரபரன்னு ஓடி போய் இடிச்சுக்கிறதுக்கு பின்னாடி அந்த அவசரம் இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்மக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதா இருக்கலாம், இன்னொரு பிள்ளைங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு ஓடுறதா இருக்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும். அது பின்னாடி அந்த எண்ணம், ஒரு உணர்வு தான் பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி செயல்படுத்தியிருக்கும். அந்த செயல் தான் அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஹோப்பனோபோனோ சொல்கிறப்ப அது கிளியராக ஆரம்பிக்குங்க. குழந்தை இமோஷ்னலி அப்படியே காமாக ஆரம்பிக்கும். காமாக ஆரம்பிக்கிறப்போ குழந்தைக்குள்ளேயே அந்த வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இது அனுபவ உண்மை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி சின்ன வயசுலயே நம்ம ஒரு 5-6 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அடிபடுறது, இடிச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் ஹோப்பனோபோனோ சொல்லிட்டே வர 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 பிள்ளைங்களுக்கு அது அடுத்த கட்டம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அவங்கள மட்டும் பண்ண சொல்லக்கூடாதுங்க. நம்ம பண்ணணும். நம்ம இடிச்சுக்கிட்டா, நம்ம வலிச்சா, நமக்கு என்ன இது வந்தாலும் நம்ம பண்ணணும். இந்த விஷயம் 100% ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா சுற்றி இருக்கவங்களுடைய உதவியும் ரொம்ப முக்கியங்க. பிள்ளைக்கு இந்த மாதிரி அடிபடுற நேரம் வீட்டில் இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உடனே பேனிக் ஆயிடுறது. அச்சச்சோ, பிள்ளைய கூட பார்க்க முடியாதா? இதை விட என்ன வேலை? ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, இவ்வளோ ரத்தம் வருதா? ஐயோ இப்படி வீங்கிருச்சு, இப்படி செவந்து போச்சே. இந்த மாதிரிலாம் உடனே நீங்கள் வந்து வெளிப்படுத்தாதீங்க. நமக்குள்ளே இருக்கும், சின்ன குழந்தைங்க இல்லையா? பிஞ்ச குழந்தைய பார்க்குறப்ப திக்குன்னு தான் இருக்கும். ஆனால் அதை நமக்குள்ளேயே வச்சுக்கணும். உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஹோப்பனோபோனோ சொல்லணும். அப்போ தான் நம்ம அந்த காம் மைண்டுக்கு வருவோம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ நம்ம சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கப்போ காம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் குழந்தைய முன்னாடி நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். சுற்றி இருக்க எல்லாருமே யார் ஹோப்பனோபோனோ சொல்கிறாங்களோ, அம்மாவோ அப்பாவோ குடும்பத்தினரோ, அம்மா சொல்கிறத மட்டும் நீ செய்ப்பா சரியாக போயிடும், அப்பா சொல்கிறாருல சரியாக போயிடும் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க ஆறுதலாக சொல்கிறப்ப குழந்தைங்க இன்னும் நம்ப ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு சுற்றி இருக்கவங்க அப்படியே நீங்கள் இன்னும் பயமுறுத்துற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ ஒன்று பெருசாக நடக்கக்கூடாதது நமக்கு நடந்துருச்சு போல அப்படின்ட்டு குழந்தைங்க பயந்துருவாங்க. சரிங்க, இந்த ஹோப்பனோபோனோ நல்லா தான் இருக்குது. இந்த கான்செப்ட் குழந்தைங்களுக்கே சொன்னால் நல்லா தான் இருக்குது. அதை விட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே நம்ம மைண்ட் நல்லா இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. இதை எல்லா இடத்துலையும் எப்படி அப்ளை பண்ணுறதும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சா தானே நான் பிள்ளைக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இதை நான் கைட் பண்ண முடியும் அப்படின்னு தோணுதுங்களா? வேலிடான கொஸ்டின்ங்க. அதுக்கு தான் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் இருக்குது. 1 மாதம் சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அது எப்படிலாம் அப்ளை பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. 3 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்குள்ளே ஊறிடும். அப்படியே உங்களுக்கு மீறி உங்களுக்கு தோணாமல் எது ஒன்று நடக்கிறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே இந்த ஹோப்பனோபோனோ எப்படி சொல்கிறது, எப்படி நன்றியுணர்வை வெளிப்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ பைலட் மோடில் போக ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் உங்களுடைய எல்லா தேடல்களுக்கும், ஒரு கேள்விகளுக்கும், வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.